பேக் அவர் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசைனிங் ஃபேமிலி யூடியூப் சேனல். நான் உங்களோட மாதிரி டிசைனிங் ஃபேமிலி யூடியூப் சேனல். ஆனால் ஃபோட்டோ கடன் போட்டிருக்கு. இது ஷாப்போட நேமுங்க. நான் ஃபோட்டோ கடன் ஒரு பேஜ் இன்ஸ்டாவில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா காண்டாக்ட் நம்பர் கீழே போடுறேன், வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் இல்லை இன்ஸ்டாவில் போய் டிஎம் பண்ணுங்கள், ஓகேங்களா? என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போய்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டென்ட் இல்லைங்க. கண்டென்ட் யோசித்து மைக் வாங்கிட்டேன். ஆடியோவோடு நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் வாங்கிட்டேன். மைக் வாங்கி வீடியோ போடணுன்னு பார்த்தா கொஞ்ச நாள் டிலே ஆகிடுச்சு. மைக் வாங்கி ஒரு 2 வருஷம் ஆச்சு, ஆனால் வீடியோ போடலை. அதனால் இப்போ என்னென்னா ஜனநாயகன் மூவி இறங்குது, சரிங்களா? தளபதி மூவி தெரியாமல் இருக்காது, லாஸ்ட் மூவி வேறு. அதனால் அந்த மூவிக்கு கொஞ்சம் 10 பிஎஸ்டி ஃபைல் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஒரு 5 பிஎஸ்டி ஃபைல் நம்ம இப்போ வந்து யூடியூப்பில் வீடியோவை போட்டு பாஸ்வேர்டு போட்டு ஒரு 6 லெட்டர்ஸு 6 நம்பர்ஸ் போட்டு ஒரு பாஸ்வேர்டு போட்டிருக்கோம். 6 லெட்டர்ஸ் வந்து அதில் ஷோ ஆகும், நானே டைப் பண்ணி காமிப்பேன். 6 நம்பர்ஸ் வந்து நானே என் வாயால் சொல்லுவேன், சரிங்களா? பாதி வந்து லெட்டர் டைப்பிங், பாதி வந்து வாய்ஸ் ஓவர், சரிங்களா? அதனால் வாய்ஸ் வச்சு வீடியோ போடுவோமே, அதை ஏன் சும்மா மியூசிக் போட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் போடலாம் அப்படின்ட்டு, சரிங்களா? இதுதான் அந்த சிப் ஃபைலு. எஜெக்ட் பண்ணிப்போம், சரிங்களா? பாஸ்வேர்ட் கேட்கும். எஜெக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஸ்டில்ஸ் எல்லாமே டெலகிராமு இன்ஸ்டாகிராமில் வந்து டவுன்லோட் பண்ணது தான், ஓகேங்களா? நிறைய பேஜஸில் வந்துமே கொடுத்தாங்க நமக்கு. நம்ம அதை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? மற்றபடி டிசைனிங் பேட்டர்ன் எல்லாமே நம்மளோட க்ரியேஷன் தான், ஓகேங்களா? எல்லாத்தையும் சேர்த்து ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் கேட்கலாம், என்னடா CS3 வச்சு யூஸ் பண்ணுறீங்க, மற்றபடி ஃபோட்டோஷாப் நிறைய டெவலப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம ஊர் சைடில் ஃபுல்லாமே இந்த CS3. இதையும் தாண்டி சில பேர்லாம் இந்த கண்ணு ஃபோட்டோஷாப், அதாவது நாங்கள் கண்ணு ஃபோட்டோஷாப்னு தான் சொல்லுவோம், ஃபோட்டோஷாப் 0.7, சரிங்களா? அதையும் யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. என்ன ஃபோட்டோஷாப்லாம் இல்லைங்க, நம்ம என்ன ஒர்க் பண்ணுறவங்கள தான் இருக்குது, சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இருந்து பார்த்துருவோமே. இதெல்லாம் எங்கள் தெரு பசங்களாம், வேறு ஆள் இல்லை, ஃப்ளெக்ஸ் வைக்க போகிறதில்ல. சரி, ரைட்டு பிஎஸ்டியாக போடுவோம் அப்படின்றதுக்காண்டி க்ரியேட் பண்ணதான், சரிங்களா? பேக்ரவுண்டு ஒவ்வொரு லேயராக அப்படி கண் வச்சு காமிக்கிறேன், சரிங்களா? அப்பப்போ உடையிலே நம்பர்ஸ் நான் வந்து டைப் பண்ணிக்கிடுவேன், சரிங்களா? அதை வாய்ஸாகவும் சொல்லுவேன், டைப்பிங்லேயே வரும். லாஸ்ட் ஒரு 6 நம்பர்ஸ் மட்டுமே உங்களுக்கு நான் வந்து என்னோடய லெட்டர்ஸ் போட மாட்டேன், நான் என்னோடய வாய்ஸாகவே சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஏன்னா நானே எவ்வளோ தான் பண்ணுவேன், அதனால தான், சரிங்களா? ஸ்டில்லுமே நல்ல குவாலிட்டியாக, ஃப்ளெக்ஸுமே நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்கோம். ரெசல்யூஷனும் கம்மியாகலாம் வைக்கல, 10க்கு 15 300 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து டைப் பண்ணிடுவோம், சரிங்களா? இந்த ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து ஒயிட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து டி, சரியா? டி, ஓகேவா? 5 ஃப்ளெக்ஸ் தான் மொத்தமே இருக்குது, அதனால் 2ஆம் நம்பரும் இதிலே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். டி. அடுத்து வந்து எஃப், ஓகேவா? டிஎஃப் தான் ஃபஸ்ட்டு 2 லெட்ரு, சரிங்களா? இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃப்ளெக்ஸு இது எல்லாமே நம்ம ஓன் க்ரியேஷன் தான், அதனால தான் டிசைனிங் ஃபேமிலின்னு மேலே ஒன்று வச்சுருக்கோம். ஏன்னா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இவங்க காமிக்கிறதுக்காண்டி. வெயிட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு ஒரு பிளாக் லேயர். முக்கால்வாசி தளபதி ஸ்டில்ஸ் தந்த ஒரு நிறைய சேனல்ஸ் இருக்குது, அவங்க போஸ்ட் பண்ணி தான் நம்ம டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அவங்களுக்குலாம் நன்றி தெரிவிச்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கு, அது ரேர், சரிங்களா? குவாலிட்டியான ஃபோட்டோ கிடைக்கலன்னா கஷ்டம். அது டவுன்லோட் பண்ண ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், ஓகேங்களா? மற்றபடி இதுவும் ஓகே. இதெல்லாம் எங்கள் ஃபோட்டோஸ்லாம் ப்ளர் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஃபஸ்ட் லேயரில் மட்டும் எங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும், ஓகேவா? அதை எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் லேயருங்கிறது வந்து ஒரு குரூப்பாகவே இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும், அதை நீங்கள் தூக்கிடலாம், சரிங்களா? இதான் ஃப்ளெக்ஸ் நம்பர் 2. இதுலேயுமே பாஸ்வேர்ட் போட்டுடலாம், சரிங்களா? ஃபஸ்ட் 2 லெட்டர், 2வது எல். இது லெட்டர் நம்பர் 3, ஓகேவா? ஷார்ப்னஸ் இதில் ஒரு சின்ன கங்கு இருக்குது, தேவைன்னா எடுத்துக்கோங்க, ஓகேவா? இது எடுத்துக்கலாம். ஸ்பார்க் வைக்க வச்சு நான் பார்க்க மாட்டேன், எரேசர் வச்சு லைட்டாக அந்த இடத்துல தட்டி வாங்க. நான் இதை சிப்பாக மாற்றிட்டேன், அதனால் நான் இதை 2வது மறுபடியும் சிப் ஃபைல் போட்டு உங்களுக்கு அனுப்ப முடியாது. நீங்களே லைட்டாக தட்டி தூக்கிக்கோங்க, இல்லை அந்த ஸ்பார்க் வந்து லைட்டாக இறக்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? 2வது லெட்டர் அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு போட்டுருவோமா?
ரெண்டாவது லெட்டர் வந்து எம். ஓகேவா? எல்எம் லாஸ்ட் மூவி. சரியா? அதுக்கு ஃபுல் ஃபார்ம் இல்லை எல்எம், அதாவது ஃபுல் ஃபார்ம் தான் லாஸ்ட் மூவி எல்எம்முக்கு. சரிங்களா? ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பிஎஸ்டி. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், அதனால் இதில் பிஎஸ்டி ஒர்க் பண்ணிங்கன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ப்ரிண்ட்டு போட்டிருக்கேன். கலர் குவாலிட்டி வந்து ஓகே, வேறு லெவலில் இருக்கும். ப்ரிண்ட் வரும்போது செம்மையாக இருக்கும். குவாலிட்டி டார்க்காக ப்ரிண்ட்டு சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதே பேக்ரவுண்டை தான் தூக்கி பின்னாடி வச்சுருக்கேன். ஏன்னா இது 10க்கு 10 சைஸு. நம்ம அதை விட ட்ரையாங்கிள் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தான் ஒர்க் பண்ணணும். ஏன் ட்ரையாங்கிள் அதில் ஒரு மாதிரி இருக்குது, இதில் ஒரு மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான் எல்லாம் ட்ரையாங்கிள் கொடுப்பாங்க. இதை நான் எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தந்துருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டு எல்லா லேயரையும் வச்சு காமிச்சிடும் உங்களுக்கு. அப்படியே லெட்டரை போட்டு விடலாமா? சரி, டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு அடுத்து மிச்சத்தை ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது வந்து 5வது லெட்டர். சரிங்களா? லெட்டர் சைடில் போயிட்டு லெட்டரையும் இங்கே பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா? வி தெரியும் லெட்டரில் ட்ராப்ஸோட கொடுக்கலாம். வி தளபதி பேர் தான், வேறு என்ன. வி போட்டுட்டு அடுத்து வந்து ஜே. எல்லாமே கேப்ஸில் தாங்க போடணும். சரியா? தான் அடுத்த 6வது இது. சரியா? அடுத்த 2 வந்து நானாக ஒரு 4 லெட்டர் 6 லெட்டர் வந்து 6 நம்பர் வந்து வாய்ஸில் சொல்லிடுறேன். ஓகேவா? வேண்டாம், சில பேர் மைக்கு கேட்க முடியாதவங்களாம் இருப்பாங்க. என்ன சில சிச்சுவேஷனில் நம்ம கேட்க முடியாமல் அந்த பாஸ்வேர்டு மட்டும் மைக்கே இல்லாமல் இருக்கும், ஸ்பீக்கரே இல்லாமல் இருக்கும் சிஸ்டத்தில், அவங்க கூட பார்ப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு என்ன பண்ணுறது? சரி, நம்ம லெட்டர்ஸாகவே போட்டோம், நம்ம வாயில் சொல்லி என்ன ஆக போகுது? சரிங்களா? அடுத்த நம்பர் வந்து 29, அதாவது 229. ஓகேங்களா? இது லெட்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய 2 லெட்டர். ஓகேவா? 29. அடிக்கடி இந்த கீபோர்டு தட்டுற சத்தம் அப்படி கடப்படன்னு கேட்கலாம். மேபி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரூம் இன்னும் அந்த அளவுக்கு செட் ஆகலை. கூடிய சீக்கிரத்தில் ஆடியோஸ்லாம் கிளியராக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் ஃபுல்லாகவே வரும். நம்ம நிறைய பிஎஸ்டிவில் எல்லா மூவிக்குமே நம்ம அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். தளபதி ஸ்பெஷல் தான், அதனால தான் தளபதி மூவிக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தளபதி மூவிக்காண்டி கொஞ்சம் நம்ம அதிகமாக போட வேண்டியது இருக்குது. ஏன்னா தளபதி இல்லை, லாஸ்ட் மூவி வேறு. எல்லாமே தனித்தனி லேயர் தாங்க. ஓகேங்களா? ஜனநாயகன், இந்த லெட்டர்ஸும், தளபதி ஃபோட்டோ, இந்த தளபதி ஃபோட்டோ. இது வந்து வினோத் ப்ரோ பண்ணதுன்னு நினைக்கிறேன். வினோத் ப்ரோக்குள்ளே தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அவர் சேனலில் தான் நான் இதை எடுக்கலை. பட் ஆனால் அவரோட ட்ராயிங் வந்து தெரியும். அவருக்கு ஆட் பண்ணி அவர் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சம்பவம் பண்ணும் அப்படி. அடுத்து பெரிய ஃப்ளக்ஸ் 10/30. சரிங்களா? எல்லாமே குவாலிட்டி வைஸ் குறைலாம் சொல்ல முடியாது. 10/30 ரெசிடேஷன் முன்னே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் மேலே போட்டுருவோம். எல்லாமே ஓன் க்ரியேஷன் தாங்க. பேக்ரவுண்டு, 2வது கலர், ஒரு மோஷன் பிளர் கொடுத்து லைட்டாக ஷேக் பண்ணி விட்ருக்கேன். அடுத்து ஒரு கலர் பேட்டர்ன். அடுத்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சைடு ஒரு ஜனநாயகம், இந்த சைடு ஒரு ஜனநாயகம் தமிழில் வச்சுருக்கேன். F9 நினச்சிட்டேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணி லேயர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 சைடும் பேட்டர்ன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தலைவர் டீசர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐ எம் கம்மிங்னு சொல்லியிருப்பா அப்படி, அதனால தான் ஐ எம் கம்மிங் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் லாஸ்ட் மூவி வேறையா பெஸ்ட்டாக இருக்கணும்ல. இது யாருக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வரமாட்டீங்க, ஏற்கனவே நான் தமிழ்ல வச்சுருப்பேன். சரிங்களா? இதுதான் ஆக்சுவலாக லாஸ்ட் பிஎஸ்டின்னு நினைக்கிறேன். இல்லை, இது போக ஒன்று இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு என்ன பண்ணலான்னா, இதுக்கு பாஸ்வேர்டு வந்து நம்ம இதில் போட்டுருவோம். சரிங்களா? லாஸ்ட்டு 29 சொன்னோன்னா 29க்கு அடுத்தாப்பில் 04. ஓகேங்களா? இது நான் அந்த பேட்டர்னை கிளிக் பண்ணணும். அப்படி வந்துட்டு 04 ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். எழுதி வச்சுப்போம். தமிழில் டச் பண்ணல, அதனால் தமிழில் அப்படி ஓடிட்டுருக்கு. அப்படி 04. ஓகேவா? ஃபோட்டோஸ் எல்லாமே ஷார்ப்பாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான லைட்டாக கலர் கரெக்ஷன் வச்சுக்கோங்க. சரிங்களா?
இதுக்கு மேலே ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன், அதனால தான் அந்த கலர் வந்து இதில் ஆக மாட்டேன். டார்க் பண்ணால் டார்க் ஆக மாட்டேது. சரிங்களா, உங்களுக்கு தேவைப்படுற கலர்ஸ்லாம் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, உங்கள் ப்ளக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ட்ரோன் போட போகிறீங்களா இல்லை ஃபோட்டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்களா என்னன்னு தெரில. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை. சரிங்களா, 04. அடுத்து வந்து அடுத்த 2 லெட்டர் தானே, அதை நான் வந்து அடுத்த ப்ளக்ஸில் சொல்கிறேன். சரிங்களா, மோர் தேன். இது வந்து நம்ம யார் கொடுத்த அந்த பிக் வந்து நம்மகிட்ட கொடுத்தது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணது வந்து சரவணா விஜய் அப்படின்ற ஒரு பேஜில் வந்து அவர் பிஎஸ்டி ஃபைல் போட்டிருந்தா அப்படி அவர்கிட்ட வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தோம். சரிங்களா, அவருமே ஓகே நிறைய வீடியோ போடும் அப்படி. அதில் வந்து நம்ம பார்த்து இதெல்லாம் பார்த்து டவுன்லோட் பண்ணது தான். அதாவது நமக்கு ஆயில் பெயிண்டிங் இமேஜ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணல, ஓரளவு இமேஜ் நானும் தேடி பார்த்து எடுத்தது இருக்குது. அதெல்லாம் நிறைய இன்ஸ்டா பேஜில் அவங்க கொடுத்ததும் இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே தனித்தனி லேயர் தாங்க. டைப்பிங்கில் வந்து எல்லாமே நீங்கள் ரீடைப் கூட அதை பண்ணிக்கலாம். சரிங்களா, இது ஃபாண்ட் வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து செந்தமிழ் ஃபாண்டு தான். சரிங்களா, செந்தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறவங்க அதை ரீயூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நீங்கள் சர்ச் பண்ணி கூட இதில் மாற்றிக்கலாம். ஓகேவா, செந்தமிழில் என்ன டைப் பண்ணாலும் செந்தமிழில் டைப் ஆகும். ஓகேவா, இதெல்லாம் சும்மா எடுத்து அப்படியே வச்சோம்னு வைக்கல. சரிங்களா, ஃபோட்டோ வந்து இது வந்து ஆஃப் ஃபோட்டோ தான். சரிங்களா, பாதி தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லு ஃபோட்டோ. சரிங்களா, ஃபுல் சைஸ் ஃபோட்டோ. நம்ம வைக்கிற அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோத்துக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதில் ஒரு 5 பிஎஸ்டி ஃபைல் வரலாம். சரிங்களா, என்கிட்ட 7 பிஎஸ்டி ஃபைல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டேட் நல்லா இருக்கிறதுனால நிறைய ஃபோட்டோஸ் இன்னுமே என்கிட்ட இருக்குது. அதை வச்சு நான் இன்னொரு 5 ஃபோட்டோ இன்னும் 10 ஃபோட்டோ கூட 10 ஃப்ளெக்ஸ் கூட ரெடி பண்ணி போடலாம். சரிங்களா, அடுத்து உங்களுக்கு என்ன ஃப்ளெக்ஸ் என்ன இதை பற்றி வேணும் அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் குறை நிறை இருந்தாலும் அதையும் கமெண்டில் சும்மா தட்டி விட்டுட்டு போங்க. சரிங்களா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர போகிறது கிடையாது. நான் பண்ணுறதுல ஏதாவது குறைகள் இருக்கலாம். ஓகேங்களா, அதை நீங்கள் வந்து சொல்லி வந்துடுவாங்க. இதுதான் லாஸ்ட் நம்பர் 2025. ஓகேவா, 2025 முடிஞ்சிருச்சு. ஆனால் 2025 நமக்கு அந்த 2025 பண்ண வேண்டியது வீடியோ வந்து சேனலுக்கு கூட கண்டிப்பாக ஒன்றும் பண்ணலை. இதாங்க லாஸ்ட் நம்பர். சரிங்களா, 2025. ஓகேவா, சரி 25 வெறும் 25 சாரி. சரி, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்தடுத்து இனிமேல் என்னென்ன மூவி வருதோ எல்லா மூவிக்கான ஃபோட்டோஸுமே நம்ம கலெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு பேஜாக ஏன்னா நானுமே தேடக்கூடியவன் தான். எனக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக தேடுவேன். வேறு உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணும், ஃபோட்டோ ஃப்ரேம் வேணுமா, இல்லை பிஎஸ்டி ஃபைலில் வேறு ஏதாவது பிஎஸ்டி ஃபைல்ஸ் போடணுமா, இல்லை அடுத்து வந்து ஸ்கின் ரீடச் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஹேர் கட் பண்ணுறது எல்லாமே, ஹேர் எப்படி கட் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக ஃபோட்டோ கட் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக டச்சப் பண்ணுறது, ரீடச் பண்ணுறது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. நம்ம ஒரு மெத்தடில் பண்ணுவோம், அதுவும் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவும் ரீடச் தான், அது வேறு மாதிரி வேற ஒரு மெத்தட். சரிங்களா, சரி, நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். ஓகேங்களா, சரி, ஓகே, பாய். எடிட் பண்ணிட்டு எப்போ போடுறேன்னு தெரில, போடும் பட்சத்தில் எல்லா போஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் கீழே போய் வீடியோக்கு லிங்க் கொடுக்கும். அதனால் இதுக்கான டவுன்லோட் லிங்க்ஸ் கீழே இருக்கும். டவுன்லோட் பண்ணி இந்த பாஸ்வேர்டை போடுங்க, ஓப்பன் ஆகும். அப்படியும் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் ஆகலையா, எனக்கு இன்ஸ்டாவில் டிசைனிங் ஃபேமிலின்னு ஒரு யூடியூப் சேனல், நான் அந்த சேனல் பேர்லேயே ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி அங்கே வந்து கேளுங்க. சரிங்களா, கண்டிப்பாக போட்டு தரேன். ஐயா பாஸ்வேர்டு உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஓகேங்களா, பாய், see you, love you.